வகுப்பு தமிழ் இயல் 6 கவிதை பேழை. பூத்தொடுத்தல். ஆசிரியர் உமா மகேஸ்வரி. வைமு கோதைநாயகி, குமுதினி, கமலம்மாள், ராஜம் கிருஷ்ணன், அம்பை, வாசந்தி, லக்ஷ்மி என தமிழ் பெண் எழுத்தாளர்கள் வரிசையில் புதிய இலக்கியத்தை மேலெடுத்துச் செல்லும் இளம் படைப்பாளி உமா மகேஸ்வரி அவர்களே இக்கவிதையின் ஆசிரியர் ஆவார். 1971 மல்லிகை மணக்கும் மதுரையில் பிறந்த இவர் தற்போது தேன் சொரியும் தேனியில் வாழ்ந்து வருகிறார். படிப்பு என்னவோ ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தது என்னவோ கவிதையிலும் கதையிலுமே. 1985 தனது எழுத்துப்பணியை தொடங்கினாலும் 1990 நட்சத்திரங்களுக்கு நடுவே என்ற கவிதை தொகுப்புதான் உற்சாக வரவேற்பை பெற்று புகழின் உச்சிக்கு இவரை ஏற்றி வைத்தது. இவர் தொடர்ந்து வெறும்பொழுது, கற்பாவை போன்ற படைப்புகள் பலவற்றை கவிதை, சிறுகதை, புதினம் என பல தளங்களில் இவர் படைத்து வருகிறார். நவீன தமிழ் இலக்கியத்தில் உமா மகேஸ்வரி ஒரு ஆச்சரியமான வரவு. சிறு கதைகளிலும் நாவல்களிலும் கவிதை நடையிலான இவரது ஆளுமை தமிழுக்கு புதிது. அன்றாட வாழ்க்கையின் சாதாரண நிகழ்வுகளில் இருந்து அசோகமித்திரன் உன்னதமான மனித உணர்வுகளை வெளிக்கொணர்வது போல உமா மகேஸ்வரியும் மிகச் சாதாரணமான நிகழ்வுகளில் இருந்து பெண் பார்வையை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார் என்கிறார் பத்திரிகையாளர் ஞானி. நம் பாடப்பகுதியான பூத்தொடுத்தலும் பெண்மை பற்றி பேசும் கவிதையானாலும் புரிந்து கொண்டோருக்கே அது சாத்தியம். பூத்தொடுத்தல் தமிழர் தம் வாழ்வில் தொன்மை காலம் தொட்டே வழங்கி வரும் அழகியல் கலைகளில் ஒன்று. வரிசைப்படுத்துதல், விரல்களின் விளையாட்டு, அழகியல் என உன்னதங்களை வெளிக்காட்டும் அழகான கலை அது. பெண்மையும் அப்படியே. ஒழுங்கு, நெகிழ்வு, அழகியல் என பல உன்னதங்களை உள்ளத்தில் சுமந்திருக்கும் அற்புதமே பெண்மை. இனி கவிதையை பார்ப்போமா? இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய என்றவாறு கவிதை முடிகிறது. இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கேள்வியோடு இந்த கவிதை தொடங்குகிறது. பொதுவாக எளிய வினா ஒன்றை தொடுத்து அற்பமாக நம்மை சிந்திக்க வைத்து விளக்கம் தருவது கவிதையின் சிறப்பாகும். மலர்களின் மகத்துவத்தை உணர்த்தி அவற்றின் மீது நாம் காட்ட வேண்டிய அக்கறையை எடுத்து உரைக்கவே கவிதையின் முதல் வரியில் இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற வினாவினை எடுத்து வைக்கிறார் கவிஞர். இவ்வரிகளையே பெண்மைக்கு பொருத்தி பார்த்தோமானால் இந்த பூவையை தொடுப்பது எப்படி, அதாவது இந்த பெண்மையை தொடுப்பது எப்படி என்றும் பொருள் கொள்ளலாம். பெண்மை என்ற சொல்லை பயன்படுத்தாமல் பெண்மையின் மகத்துவத்தை இந்த கவிதையில் உணர்த்தியிருக்கிறார் உமா மகேஸ்வரி. ஒவ்வொரு பூ பூப்பதும் ஒரு பிரபஞ்சம் மலர்வதைப் போல என்று சொல்வார்கள். இதனையேத்தான் சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள் என்கிறார் உமா மகேஸ்வரி.
இதையே பெண்மைக்கு பொருத்தி பார்த்தோமானால் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்பது மெல்லியலான பெண்மையே என்று பொருள் கொள்ளலாம். இதையே குடும்பமான ஒரு உலகத்தை தாங்கி நிற்பதும் பெண்மையே என்று கூறலாம். பூக்கள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். பெண்மையும் அப்படியே. அளவுக்கு மீறிய வேலை பள்ளுவால் பெண்மை நொடிந்து போகும். பாராமுகமானாலும் பெண்மை தளர்ந்து போகும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? பூக்களின் இறுதி பயணம் பறிக்கப்பட்ட அந்த நொடியிலேயே தொடங்கினாலும் அவை புன்னகைக்க மறந்ததில்லை, புன்னகைக்க மறுத்ததும் இல்லை. கடந்து போகும் பாதைகளிலெல்லாம் நறுமணத்தை கமழ்ந்து களிப்படையச் செய்வதே அதனுடைய பணி. பெண்மையும் அப்படியே. தன்னலம் கருதாது பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொள்வதே பெண்மையாகும். இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. இத்தகு சிறப்புகளுடைய இந்த பூக்களை தண்டு உடையாமல் தரையில் நழுவாமல் தொடுக்க வேண்டுமானால் என் மனமே நூலாகும் நுண்மை அறிந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். பெண்மையும் அப்படியே. பெண்மையின் வலியை புரிந்து கொள்ள, பெண்மையின் பெருமையை உணர, பெண்மையின் உணர்வுகளுக்கு மதிப்பிட நம் மனமும் பெண்மையின் இடத்தில் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இந்த கவிதையை உற்று நோக்கினோம் ஆனால் இந்த கவிதையில் ஒரு இடத்தில் கூட கவிஞர் பெண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. எனினும் இந்த கவிதை பெண்ணினம் பாடக்கூடிய கவிதைதான். இந்த கவிதையே இந்த பூவையை எப்படி மதிப்பிட, பிஞ்சு மேனியானாலும் பிரபஞ்சத்தை இயக்கும் இந்த பெண்மையை எப்படி கையாள? பெண்மை வன்மையில் வலிதலில் ஒழிந்து போகும். பற்றுமரம் இல்லா கொடியானால் சிதறிப்போகும். நமக்கென உழைத்து தன் சுயத்தை தொலைக்கும் இந்த பெண்மையை எந்த அளவுகோலால் அளவிட? பெண்மையின் வழியை எப்படி புரிந்து கொள்ள? நாமே பெண்ணாக பிறந்தால் ஒழிய என்று என் சிற்றறிவில் எட்டியது போல் கூறியிருந்தால் பெண்களின் பெருமையை வெளிப்படையாக பிரசங்கம் செய்வது போல் ஆயிருக்கும். ஆயினும் கவிஞர் பெண் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் பெண்ணின் மகத்துவத்தை உணர்த்தி இருக்கக்கூடிய இந்த கவிதையானது கவிஞர் உமா மகேஸ்வரியின் கற்பனை திறமைக்கு சான்றாகும். இந்த கவிதையில் பூவினை கூறுவது போன்று பூவையை, அதாவது பெண்மையை போற்றியிருக்கின்றார் கவிஞர். மாணவர்களே, பூ தொடுத்தல் என்ற இந்த கவிதையினை நன்கு தெளிவாக புரிந்து கற்று தெளிந்து அதிக மதிப்பெண்களை பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.